ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் கலைக்காதலன் 73 என்கிற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
ஏண்டி ஏன் பேசக்கூடாது? எதுக்கு பேசக்கூடாது? ஏண்டி பேசக்கூடாது சொல்ற பண்ண? ஓடி வாடி என்ன பேசக்கூடாது எதற்கு பேசக்கூடாதுன்னு கேக்குறியா? ஆமாண்டி. தினமும் நம்ம இவரும் ஜெகம் அதோட சொல்லுறதாலே வழக்கம். இன்னைக்கு என்ன மட்டும் தன்னை தடவில் விட்டுட்டீங்களா? எங்கடி போயிடுறீங்க? நீயும் என்னதான் தேடிட்டு வரியா? ஏன்டி பிரவீனா என்னடி எங்கடி போயிட்டு? தேடாத இடம் கிடையாது. என்ன தேடாத ஏன்டி அஸ்வினி எங்க போயிருக்கு? உன்னை தேடி தாண்டி வரேன். எங்கள தேடும் தெரியுமா? ஆழ்காடு பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, பைக் ஸ்டாண்டு, கார் ஸ்டாண்டு, லாரி ஸ்டாண்டு, லாரி ஸ்டாண்ட தேடிட்டு வரேன். எங்கடி போய் பண்ண? ஆமா ஆத்தாண்டு பிரிச்சு இருக்கிறாரு. பிரிச்சுக்கு தேடுவேன். ஆமாண்டி. தேவாண்டு சுத்திர குச்சி ஒன்று, பிரிஞ்சு சுத்திர குச்சி அவல்து, தோப்பு சுத்திர குச்சி அவல்து. எல்லாத்தையும் பார்த்துட்டு மேய்ஞ்சிட்டு வருது அவல்து. அப்படியா சொல்றேன்? பதியே தெய்வமா வாயிராமே. அப்படியா சொல்றேன்? இப்படியே பேசிக்கொண்டீங்க. நேரமா தெரியாது. காலமரோட சொல்ல அப்பா என்ற 3 எழுத்தில் ஆரம்பித்து அன்னை என்ற 3 எழுத்தில் கொண்டு சென்று அன்னை வயத்தினிலே நமக்கெல்லாம் அழகான உருவத்தை கொடுத்து அன்னையால் அவதிப்படை இந்த அவனியிலே ஒவ்வொருவரையும் பிறக்க செய்கிறான். வளர்ந்து வாலிபம் தரித்து மனைவி என்ற துணைவியை கொடுக்கின்றான். குடும்பம் என்னும் பாரத்தை நம் மீது சுமக்க வைக்கிறான். குடும்பத்தின் அடையாளமாக திகழ வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பிள்ளையை பெற செய்கிறான். பிள்ளை பாசத்தினிலே சிக்க வைக்கிறான். தொழில் நீரினிலே பிறக்க செய்து இந்த நிலத்தினிலே வாழ விட்டு நெருப்பினிலே எரிந்து போகும் நிலையில்லாத வாழ்க்கையடா. இதை நினைத்து பார்த்தால் இந்த உலகத்தில் நமக்கென்று எதுதான் சொந்தமடா என்ற பழமொழிக்கேற்ப இந்த கள்ளிக்காட்டை கட்டி காக்க வேண்டிய பெரிய நாயுடு பெயர் வகுத்து சிறு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கு அடி நிலைமை எனக்கு முன்பதாக வருகிறது. தாய் அறிவு
சப்போட்டா, தக்காளி, கத்திரிக்காய், பொடலங்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய். மாலை போட்டு வச்சுக்கிறாரு. போடுறா வாங்க. மாலை யாரு கொண்டு வந்தீங்க? இப்போ நீங்க யாருக்கு போட்டீங்க? எதுக்கு? என்ன இருந்து எந்த தன்னுடைய உயிர் போனால பரவாயில்லை, பிறர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று என்ன இருக்குது பாரு உனக்கு. ஆமாங்க, ஆட்டுகிறேன் எல்லாம் ஆட்டுங்க, ஆட்டுகிறேன் இந்த கள்ளிக்காட்டிலே சிறு சிறப்போடு தட்டப்பன் ஆயுத என பெயர் வகுத்து வாங்கி வருகிறேன். தினமும் நீங்கள் இருவரும் எனக்கு முன்பதாக வர வேண்டி வருகிறது. என்னோட காலத்தாமதம் கேட்கிறேன். அதுவே நான் ஏன்டா கேட்கிறேன்? நீ அது கேட்கிறேன். அத்தனை வெளியில பார்த்தேன். எங்க வீட்டுல போண்டா சுட்டாங்க. போண்டாவா? ஆமாங்க. ஏய் ஏய் போண்டாவா? ஆமாங்க. ஏய் ஏய் எனக்கு கொண்டு வந்தியா? என்ன இருங்க? என்ன போண்டா? கீரை போண்டா. கீரை போண்டா. ஆமா. சைலன்ஸ் சைலன்ஸ், கூச்சல் படாத, அமைதி. கீரை போண்டானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆமாங்க. சரி, என்ன கீரை? அரை கீரை. என்ன அரை கீரை? பொண்டாட்டி கொத்தா இருக்கு. சும்மா இருக்க கூடாது. அதுக்கல விட்டு போயிட்டாங்க இறங்க வேண்டியதா. எந்த கவலையோட நீ யார கவலைப்படுற? அதெல்லாம் ரெடி ஆச்சு. நான் இறக்க நின்னும். ஆமா, இன்னொரு 1 ஹவர்ல பாரு வேடிக்கை எப்படி சூடு போட்டு கீழே என் நாடகத்தை பாரு. இன்னும் 1 ஹவர் தானா? என்ன உங்களுக்கு? ஐயா தப்பா இருக்காங்க ஐயா. இந்த அளவுக்கு சவுண்ட் போட்டு பேசுறீங்க. மக்கள் நிறைந்திருக்கும் மாபெரும் சபையில உனக்கு போகட்டும். நம்முடைய குலத்தொழில் என்ன செய்வது? நாடகம் எல்லாரும் ஆட்டக்கார கைதி அது எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளை அடிப்பது, போடுவது, பெண்களை கற்பழிப்பது, கருத்த முகமுடியாக உலாவிக் கொண்டிருக்கின்றோம் இந்த கள்ளிக்காட்டில். ஆகையால் புறப்படுங்க. இதெல்லாம் என்னடி மலரி? அதனாலதான் திசை கொண்டா காட்டிட்டு உட்கார்ந்து இருக்கா. இவை அனைத்தும் என்னடி மலரி? கொடிமல்லியா? அவை அனைத்தும் என்னடி மலரி? சாமந்தி தோட்டமா? ஐயோ, அதானே ரொம்ப மங்களகரமா இருக்குது பண்ண. இதெல்லாம் என்னடி மலரி? இதெல்லாம் ஜாதி வழியோ இதையா பூ? அதெல்லாம் போகட்டும். இதெல்லாம் என்னடி மலரி? சம்பிங் பூ. சம்பிங் பூ. சம்பிங் பூ இல்ல, அதெல்லாம் நீட்டு தள்ளி விட்ட இல்லையோ? இல்ல, அவன் தள்ளி விட்ட இல்லையோ? இவன் பாவடல கை ஒரு அடி பண்ண. இந்த மலரை பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்தாயா?
இந்த மலர்களை பார்க்கும்போது என்னுடைய மனதில் உள்ள ஆசையை நான் சொல்லட்டுமா? போகலாமா? என் ஜோடி பெண்டுகளா, இளவாய கண்டுகளா, குடித்தாலும் முடியும் கடி இது போல புதிய கொம்ப பார்த்து இடித்தாலும் இடியும் கடி அது போல இடித்தாலும் பார்த்து அடி நாவாடும் ஓரத்திலே கோலக்கொள்ளே ஓரத்திலே ஒரு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு கம்பீரமா நடக்குறியா? என்னடா தொங்குது? ஆமா நடா துன்ற நாங்க பீ துன்றோம். பிரகாரம் நாட்டிலே இருப்பது 4 திசை. கிழக்கு திசை, மேற்கு திசை, வட திசை, தென் திசை. ஆகையால் நாம் மூவரும் திசைக்கு ஒருவராக செல்ல வேண்டும். நீ எந்த திசைக்கு போற? நான் வடதோசை போகிறேன். வடதோசை வட தோசையிலுமே இரு. ஏய் அங்க வட திசை. நீ எங்க போற? நான் தென் தோசை போறேன். ஆமா நீ தோசை திருப்புற. தென் திசை. நான் எங்கே செல்ல வேண்டும்? ஆம்லெட் தோசை போங்க. மேற்கு திசை செல்ல வேண்டும். ஆமா மூவரும் தன்னும் தனிமையிலே செல்ல வேண்டும். யாரிடத்தில் எந்த பொருள் கிடைத்தாலும் சரி நாளை இடத்தை மூவரும் சரி பாதியாக பகிர்ந்து கொள்ளணும். அவன் எண்ணெய் தந்தாலும் பாதி உனக்கு. ஆமா நான் எண்ணெய் தந்தாலும் பாதி உனக்கு. ஆமா நீங்க தந்தாலும் எங்க பாதி பாதி. யாரும் ஏமாற்ற கூடாது. கூடாது ஐயா. ஏன்னா நம்முடைய தொழில் அப்படி அந்த மாதிரி குலத்தொழில். ஆகையால் சீக்கிரமாக சென்று மாடி மாடியாக கொள்ளையடிக்க வேண்டும். வண்ண வண்ணே தீஜாவிலே
என்னப்பா நீயுமா அதுதான் செய்யற ஏய் கால் வலிக்கின்றனே இந்த வயசுக்கே கால் வலிக்குதுனா பரகால என்னடா நிலைமை போய் சேர வேண்டியதான். எங்க வேணா நல்லபடியா இரு இறங்குறியா நானு ஆமா அதே தாண்டா வேலை அட தலையங்கிற சும்மா இறக்க சொன்னங்க. ஏன்னா ரொம்ப கனமா நான் இறக்குறேன் நீ இறக்காத கம்மாட்டி வீட்டுல இருந்துக்கணும் இருக்கணும். ஊர் ஊரா பையத்துக்கு நீ இறக்கத்துக்கு வர விட மாட்டீங்களே. யாரு இறக்குறவன் தலையங்கிற சும்மையாங்க ரொம்ப கனமா இருக்குது. கனமான பொருளா ஆமா, இருடா, இருடா, இருடா. புடியா. போய் தாயில விட்டு கேச்சுட்டு வந்தாக்க தாயில விட்டு இங்க போன எந்த மாடியில என்ன ஏராளமான பொருள் எடுத்தாந்துக்கிறேன் பெரிய மாட்டிக்க ஏறி குச்சம் பேரு கரண்டா போயிச்சு. சரி ஆமா மூவரும் பகிர்ந்து கொள்ளணும். ஆமா ஆமா எது இருந்தாலும் சரி ஓகே தானே. பார்க்கலாம். என்னங்க என்ன இது என்ன தெரியல. என்னடா இதான் இட்லி கொத்து. இட்லி கொத்துங்க. ஆமா இட்லி பார்த்தா குத்து இட்லி வரும். இதுல அவங்க வீட்டுல இட்லி சொல்றாங்க. ஆமாங்க எப்படிப்பா 4 பேர் வாங்கி வச்சுக்கிறேன் நானு. சரி இத வச்சு என்ன செய்ய முடியும் தெரியுமா? இது உனக்கு ஈஸாவாது. உங்க வீட்டுல உங்க பாட்டிக்கிறாங்கல்ல இருக்காங்க. பாட்டில அதிகமா சொன்னியா? 90 வயதாகி விட்டது. ஆமாங்க நாளைக்கோ நீளைக்கோ உயிர் போற நிலைமையில இருக்குது. இருக்கிறாங்க. ஏதான கேள்வி அது மட்டும் தெரியாத. இது எத்தனை டைட்டா போட்டு விட பாட்டில தானாவே பிறந்து போகுது. இந்த வைத்தியம் நீ எப்படா கண்டுபிடிச்ச? நான் 4 நாள் முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன். சரி வேற என்ன பொருள்? அதே டெய்லி உங்க பொண்ணாடி பொறிக்கடா சொன்னாங்களே என்னது? தேங்காய் பொறி கண்டுக்கிறோம். அங்க வச்சுனே போயிருந்தாங்க பொறிக்கான்ட்டு. மூதேவி ஆச்சார படையே இது வாடா கொண்டு வந்தேன். ஒதுங்கி ஒதுங்கினா போறா மூதே பையா போறா. தேவடியா பையா. யாரடா? ஐயா ஒல்லையா நானயா. சொல்லுங்க. அவன் திரும்பி பாரு. பாக்குறேங்க. என்ன கொண்டு வந்திருக்கிறான் பாரு. பாடுறா மாறி அடிக்கல. ஐயா திறமையா பாடுறா. எடு 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 ஆகட்டும். என்னடா இது? போலகச்சா மூலகச்சானா? பச்சை பட்டை ஆர்எஸ் ஆர்எஸ் எத்தனை பேர் அதுக்கு? போலகச்சா 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 மூலகச்சானா? பரவாயில்லடா நீ ஆகிய திறமையா இது ஆகிய கொண்டாந்துக்கிறேன். ஏன்னா போனத்துல அடி வாங்கினா கூட அடி உதய தெரியாது. தெரிஞ்சாதான் உதய தெரியும் முடியுது. அதனால தான் வாங்கி வந்துக்கிறேன். இத போட்டாதான் சந்தி தெரியாத உதவாங்கின்னு அதுதான் வாங்கி வந்துக்கிறேன். சரி அவ்வளவு பேர் நம்ம மட்டும் கிடையாது.
மாடு சனி வந்து ஏய், டவுங்கேட்டு. எங்க டொங்க, 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 டொங்க. ஐயா, அதுல என்ன பொருள் போல் பாராம போதும் அது மறக்கடா. அதுல பிஸ்கட் போகுது. டேய்! மூவரை நாம் பேசிக் கொண்டே இருக்கின்றோம். அதோ பார்த்தனையா? 4 பெண்மணிகள் துள்ளி 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 குதித்து ஓடுகிறார்கள். அவர்களை மடக்கினால் ஏராளமான ஆபரணம் இருக்கு. உறப்படி. கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.